கூட்டு விளைவு அத்தியாயம் 1 பகுதி 12. மைக்ரோவேவ் மனப்பான்மை. உடனடி விளைவுகளை எதிர்பார்க்கும் போக்க கூட்டு விளைவு கொள்கை தகர்த்தெறியும். துரித உணவை போல 30 நிமிடங்களில் எடுத்து கொடுக்கப்படுற புகைப்படங்களை போல அடுத்த நாளே சென்றடைகிற கொரியர் அஞ்சலை போல மைக்ரோவேவ் அடுப்பில் சமைக்கப்படுற முட்டையை போல நீரை உடனடியாக கொதிக்க வைக்கிற ஹீட்டரை போல் உடனடியாக தகவல் அனுப்புகிற முறையை போல் வெற்றியும் உடனடியாக கிடைக்க வேண்டும் அப்படின்ற நம்பிக்கை தான் அப்போக்கு. லாட்ரியில் உங்களுக்கு பரிசு விழப்போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு மனப்பான்மைக்கு ஒரேடியாக தலைமுழுக போவதா உங்களுக்கு நீங்களே வாக்கு கொடுங்க. ஏனெனில் லாட்ரியை பொறுத்தவரை நீங்கள் ஒரே ஒரு வெற்றியாளரை பற்றி மட்டுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. லட்சக்கணக்கான தோல்வியாளர்களை பற்றிய கதைகள் உங்களுக்கு காதுகளை வந்தடைவதில்லை. லாஸ் ஏஞ்சல்ஸில் சூதாட்ட அரங்கில் சூதாட்ட இயந்திரங்களில் பெரும் பணம் வென்ற ஒருவர் வானத்திற்கும் பூமிக்கும் குதித்து கொண்டிருப்பதை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கலாம். அல்லது ஒரு பெரிய தொகையுடன் கூடிய ஒரு பெரிய காசோலையை கையில் பிடித்தவாறு ஒருவர் நின்று கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதே நபர்கள் அதற்கு முன்பு எத்தனாயிரம் முறை தோல்வியுற்றிருந்தார்கள் என்பதை அந்நிகழ்ச்சிகள் நமக்கு காட்டாது. கணிதவியலின்படி இப்படிப்பட்ட சூதாட்டங்களில் நீங்கள் வெல்வதற்கு உங்களுக்கு இருக்கும் வாய்ப்பு கிட்டத்தட்ட 0 தான். பிரபல நூலாசிரியரும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த உளவியலாளருமான டேனியல் கில்பர்ட் ஒரு லாட்ரி குழுக்களில் தோல்வியுற்றவர்கள் அனைவருக்கும் தொலைக்காட்சியில் 30 நொடிகள் மட்டுமே தோன்றி நான் தோத்துட்டேன் அப்படின்ற கூற வாய்ப்பு அளிக்கப்பட்டால் அதுக்கு 9 ஆண்டுகள் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கூட்டு விளைவு எப்படி வேலை செய்யுது என்பதை நீங்கள் புரிஞ்சு கொண்டால் உடனடி தீர்வுகள் பக்கம் நீங்கள் தலை வைத்து படுக்க மாட்டீங்க. மாபெரும் வெற்றி பெற்றுள்ள ஒரு விளையாட்டு வீரர் ஆயிரக்கணக்கான மணி நேர பயிற்சியையும் கடின உழைப்பையும் மேற்கொள்ளாமல் அதை அடைஞ்சிருப்பார் என்று நீங்களே உங்களை ஏமாற்றி கொள்ளாதீங்க. அவர் அதிகாலையிலேயே எழுந்து தன் பயிற்சியை தொடங்கி பலரும் தங்களுடைய பயிற்சியை நிறுத்திய பிறகும் அவர் தொடர்ந்து பயிற்சி செஞ்சிருப்பார். வேதனை, தோல்வி அளித்திருக்கும் விரக்தி, தனிமை, கடின உழைப்பு, ஏமாற்றங்கள் போன்றவற்றை அவர் கண்டிப்பாக எதிர்கொண்டிருப்பார். இந்நூலின் இறுதி பகுதிக்கு நீங்கள் வரும்போது தினமும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுற சலிப்பான, வசீகரமற்ற, பரவசம் தராத, சில நேரங்களில் கடினமாகவும் இருக்கிற நடவடிக்கைகள் தான் வெற்றிக்கு இட்டு செல்லும் என்பதை நீங்கள் உங்கள் மனதில் ஆழமாகவும் பதிச்சு வச்சு கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கிறேன். கூட்டு விளைவை உங்களுக்காக நீங்கள் வேலை செய்ய வைக்கும்போது உங்களுடைய கனவு வாழ்க்கை உங்கள் வசப்படும் என்பதை அறிஞ்சிடுங்க. இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினால் அற்புதமான வெற்றியை உங்களால் சுவைக்க முடியும். படம் 2 பார்க்கவும். தொடர்ந்து கேட்போம். நன்றி.